கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளே அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 4 விதமான ஆசீர்வாதம். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், 3வது பரிசுத்த ஜாதி, 4வது அவருக்கு சொந்தமான ஜனம். இன்னைக்கு இரவு நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு என்ன அப்படின்னா, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்ப நமக்குள்ள காரியம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல அந்தகாரம், ஆனா இப்பொழுதோ ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. பழைய வாழ்க்கை அப்படின்னா அது அந்தகாரம், புதிய வாழ்க்கை அப்படின்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அந்தகாரத்தினின்று நம்மளை மீட்டு எடுத்த தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தகாரம் அப்படின்னாலே இருளான காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், அது எல்லாமே அந்தகாரத்துக்குள்ள போய் முடியும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்ப நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு என்ன அப்படின்னா, புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அந்த புண்ணியங்களை அறிவிக்க தேவன் நம்மளை எப்படி பெயர் சொல்லி அழைக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். 3வது நம்ம எல்லாருமே பரிசுத்த ஜாதி. 4வது அவருக்கு சொந்தமான ஜனமா. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த இரவு நேரத்திலே நம்ம எல்லாரும் அந்தகாரத்திலிருந்து முதல்ல விடுதலையாக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்முடைய தேவன் அழைத்திருக்கிறார். புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நம்மளை அழைத்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மளை அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாய் நம்மளை அழைத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்க நம்மளை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள இரவு நேரத்தில் நாம் ஜெபிக்க போயிடும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ, எங்க எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. குடும்ப தேவைகள் கத்த சந்திங்க. நாளைக்குள்ள காரியங்கள் கத்த பொருட்படுத்துங்க. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள பிரிவினை காணப்படுகிறதோ, அந்த எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியுமாக குடும்பத்தை இணைத்து வைங்க. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். எங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு
வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக எங்களை வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா. பரிசுத்த ஜாதியாக எங்களை வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா. அவருக்கு சொந்தமான ஜனமாக அப்பா விசேஷம் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா. இந்த இரவணத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையடைவட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. பரிபூரணம் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை விசேஷமா கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற வாசலை திறந்து விடுங்க. ஏற்ற குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி தாங்க. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமறிஞ்சு ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் விசேஷமா கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. விசேஷமாக அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பு கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க, விசேஷமா நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்காங்க, எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.